ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன டாபிக். ஆக்சுவலி ஏற்கனவே நம்ம ஆலிவார் ரோடில் அந்த டென்னிஸ் கிரவுண்ட், அது பிள்ளையார் கோவில் அருகில் மரம் செடியெலாம் வச்சேன். அது மரங்கள்லாம் எடுங்கன்னு கொல்ல கொடுத்தாங்க. தினகரனில் நாளிதழில் அது கம்ப்ளைண்ட்டாக எல்லார்கிட்டையும் சைன்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கு சீல் போட்டோம், கையில் வாங்கியிருக்கேன். மண்டே காலையில் அதே மாதிரி விவேகானந்தா கல்லூரியிலேருந்து ஒரு இன்சார்ஜான் அவன் ஏன் இங்கே மரம் வச்சிங்க, செடி வச்சிங்க, பூக்கள் வச்சிங்கன்னு கேள்வியை கேட்டுட்டான். அவனுக்கு பொறுமையாக முதல்ல சொன்னேன். அவன் கேட்கலை. அப்புறமா அவங்கிட்ட கொஞ்சம் ஆஷா பேச வேண்டிய வேலை வந்துடுச்சு. இது மாதிரி இயற்கையை யாருன்னா பண்ணால் அதை கெடுக்கிறதுக்கு தான் 4 பேர் வராங்க. அவன் விவேகானந்தா காலேஜில் கார்த்திக் அவன் பேர். இப்போது பொறுமையாக பார்ப்பேன். திருப்பியும் அவன் விவேகானந்தா காலேஜ் உள்ள ஒரு நிர்வாகத்தில் இருக்கான் போல. அவனுக்கு ஒரு பொறுப்பு இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருந்தானா எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கி கம்ப்ளைண்ட்டு பத்திரிக்கையில் போடுவேன். 2வது சிஎம்கிட்டையும் புகார் அளிப்பேன். துணை முதல்வர்கிட்டையும் உதயநிதி அவர்கள்கிட்டையும் புகார் அளிப்பேன். சரிங்களா? கலெக்டர்கிட்டையும் போவேன். இயற்கை ஆவலர்கள் எல்லாரையும் கூப்பிடுவேன். அவன் பேரில் கம்ப்ளைண்ட்டு ஹெவியாக ஃபைல் பண்ணுற மாதிரி ஆகிடும். அவன் இயற்கை இல்லை. நீ பாருங்கள், மழை வர மாட்டேங்குது. மழையை பெருக்கணும்னா இயற்கையை வளர்க்கணும். சின்ன பசங்களுக்கு கூட நம்ம சொல்லி கொடுக்கணும். மரம் செடி எல்லாம் வைங்க, வளங்கன்னு சொல்லி கொடுங்க. கஷ்டப்பட்டு பண்ணுறவங்களையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, தொல்லை கொடுக்குறாங்க. பப்ளிக்கு, அதாவது பப்ளிக்குடைய ப்ராப்பர்ட்டி. கார்ப்பரேஷனே நீங்கள் வைங்க சார், நல்லா நீட்டாக வைங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த பாதையை சுத்தம் பண்ணி என் சொந்த செலவில் நான் வைத்திருக்கிறேன். இதுக்கு நிறைய பேர் இடையூறாக இருக்கிறார்கள். இதை என்ன பண்ணலாம்? விடலாமா? விடக்கூடாது. அவன் பேச்சுக்கு வலிமை இருந்தால் என் பேனாவுக்கும் வலிமை உண்டு. அவ்வளோதான். எனக்கு ஒரு டீமே இருக்கு. அந்த டீம் மொத்த பேரை கூப்பிட்டேன்னா அவ்வளோதான். என் ஒருத்தனுக்கு அவன் பதில் சொல்ல முடியாது. அவன் பேர் கார்த்தி. விவேகானந்தா காலேஜில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவன் பப்ளிக்கில் டிஸ்டர்ப் பண்ணுறான். காலேஜ் உள்ள தான் வேலை. பப்ளிக்குடைய ப்ராப்பர்ட்டியில், கார்ப்பரேஷனுடைய இடத்துல நீ மரம் வைக்காத, செடி வைக்காத அப்படின்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் நண்பர்கள். சரிங்களா? இவனுங்கெல்லாம் விட்டுறவே கூடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.